Hi everybody, கூலி சாதனை சாதனை சாதனை. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்க திரும்பினாலும் கூலி சாதனை 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 அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏல எடுத்துக்கோ, நார்த் அமெரிக்காவில் $2 மில்லியன் வசூல் பண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது கபாலியுடைய ரெக்கார்டை முறியடிச்சு நான் தான் கிங் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. இந்த டிக்கெட் மொத்தம் எங்க சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 75,000 டிக்கெட் சோல்ட் அவுட்டுங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. படம் வர்றதுக்கு 1-2 நாள் முன்னாடி இப்படி ஒரு அதிர்வலை. அது மட்டும் இல்லைங்க, ஹையஸ்ட் இந்தியன் மூவி இந்த புக் மை ஷோ எவ்வளவு தெரியுங்களா? 1-2 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 1335K டிக்கெட் சோல்ட் அவுட்டுங்க. இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். அது மட்டும் இல்லைங்க, ஃபாஸ்டஸ்ட் தமிழ் மூவி இன் 30,000 டிக்கெட்ஸ் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. இதெல்லாம் வந்து சாதாரண ரெக்கார்ட்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் தமிழ் மூவி ஹிட் 10,000 டிக்கெட் சோல்ட் அவுட் இன் ஜெர்மனி. அது மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஃபாஸ்டஸ்ட் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் இங்க சிங்கப்பூர்ல. இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். சிங்கப்பூர் யூஏல பாத்தீங்கன்னாக்கா 23,000K டிக்கெட் சோல்ட் அவுட். இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெயின் தான். அந்த ஜெயின்லயே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்காரு தலைவருடைய கூலி. இன்னும் இருக்க டிக்கெட் ஓபன் பண்றாங்க, ஃபுல் ஆகுது, ஓபன் பண்றாங்க, ஃபுல் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டுல இப்போ ஜஸ்ட் ஓபன் பண்றாங்க 8 நிமிஷத்துலயே ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஒரு 5-6 ஷோ. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில ரம்பா தியேட்டர்ல. அது வேணா உங்களுக்கு எவிடன்ஸ் நினைச்சிருக்கேன் பாருங்க. ஓபன் பண்றாங்க, ஃபுல் ஆகுது 8 நிமிஷத்துலயே. இப்போ ஜஸ்ட் நவ் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க. 5 ஷோ, ஒரு நாளுக்கு 5 ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல். இது ரம்பா தியேட்டர்ல திருச்சியில. நீங்க வேணா செக் பண்ணீங்க, உங்களுக்கு முழு எவிடன்ஸும் இதுல இணைச்சிருக்கேன். இன்னும் என்னென்ன ரெக்கார்டுகள் இப்போ ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். 4 நாள் காட்சிகள் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனதும் அவங்க ஓபன் பண்ணி இப்போ 14 நாட்களுடைய டிக்கெட்டு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா எத்தனை ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்கா 93% அவங்க ஓபன் பண்ண அத்தனை காட்சிகளும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிர்வலை எந்த ஒரு படமும் ஏற்படுத்தி கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் இந்த படத்துக்கு நடந்துகிட்டு. நம்ம தலைவருடைய படத்துக்கு அவங்க ஹாலிடே கிடையாது, ஒர்க்கிங் டேஸ் தான் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க ஹாலிடே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஹாலிடே கொடுத்து அவங்க வந்து லெட்ரு ஆல்ரெடி சமூக வலைதளங்கள்ல வந்துருந்து நீங்க பார்த்துருக்கலாம் அவங்களுடைய லெட்டர் பேடு. ஆனா இப்போ வெளிநாடுகள்லயும் வந்துருந்து, அதையும் நான் உங்களுக்கு இணைச்சிருந்தேன். ஆனா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா கடைங்க, சின்ன கடை, பொட்டி கடை. அந்த பொட்டி கடைக்கு நாங்க வந்து லீவ் விட்டோம், அதனால வந்து அந்த டைமுக்கு நீங்க வந்து கடைக்கு வராதீங்க, நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு நோட்டீஸ் போர்டு போட்டு, இதோ பாருங்க அந்த நோட்டீஸ் போர்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இது எங்க, நம்ம நாட்டுல இல்ல, சிங்கப்பூர்ல நடந்திருக்குங்க. நினைச்சிருக்கேன் பாருங்க. எஸ்பி மார்ட் பிரைவேட் லிமிடெட் பாருங்க, நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க கடை நம்பர்லாம். இது எங்க இருக்குன்னா 25 ஸ்பின் சைட் கிரீன் ஆஷ் 01/09 அந்த டோர் நம்பர் நினைக்கிறேன். த ப்ரோக்ஸ் இட் சிங்கப்பூர் 786015 அப்படின்னு போட்டு நோட்டீஸ் இதை அடிச்சிருக்கேன் பாருங்க. நோட்டீஸ், we will close 14 August 2025 7 AM to 11:30 AM due to இந்த கடை தாங்க அதை அனுப்பிச்சிருக்கேன். டியூ டு த கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக நாங்க போறோம். அதனால கொஞ்சம் நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். நாங்க வந்து 11 மணி, அதாவது 11:30க்கு நாங்க வந்து இங்க கடையை திறப்போம், எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படின்ற போல, சாரி அப்படின்ற போல அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது சாதனையா தாங்க பார்க்கப்படுது. ஏன்னா இது எந்த ஒரு நடிகருக்காவது இப்படி நடந்திருக்கா, இல்ல அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிதான் ஆகணும். இது தலைவருக்கு மட்டும்தாங்க. இப்பதான் வீடியோ போட்டோம்,
1335 அப்படின்னு இதை பாருங்க. வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இப்போ புக் மை ஷோ வந்து ஒரு செகண்ட் கூட ஆகல, 10 செகண்ட் கூட ஆகல, போட்டுன்னு இருக்குள்ளே நான் பாக்குறேன். இதை பாருங்க 1.4 மில்லியன் வியூஸ் வந்து டிக்கெட் சோல்ட் அவுட் புக் மை ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் வீடியோ போட அங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இது போல சாதனை வேற எந்த படத்துக்காக நடந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிலருக்கு நடந்துச்சு, ஆனா அதோடு பல மடங்கா கூலிக்கு நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2க்கு இதோட பல மடங்கா நடக்கும், பல சாதனைகளை படைக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியா நான் இங்க சொல்லி. இன்னொரு கம்பெனி இப்போ இந்த லெட்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் தான் இணைச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் 14ஆம் தேதி, அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பெய்டு ஹாலிடே. அவங்களுக்கு வந்து சம்பளமும் இருக்கு எல்லாம் தமிழ் ஒர்க்கர்ஸுக்கு. அது இல்லாமல் ஃபர்தர் தி கம்பெனி ப்ரொவைடு தி FDFS டிக்கெட் ஆல்சோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா $30 அவங்களுக்கு வந்து காசும் கொடுக்குறாங்க செலவுக்கு. இதை பாருங்க, என்னையா நடக்குது இது? தலைவர் படமா இல்ல தலைவர் திருவிழாவா அப்படின்னு தெரியல. இது தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியம். இதுவும் ஒரு சாதனை தானுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஹாலிடே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா டிக்கெட்டும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் $30 கையில கொடுக்குறாங்க. இதோட என்னங்க வேணும் சொல்லுங்க? அதுவும் சம்பளமும் இருக்குது அன்னைக்கு. அப்படின்னா வேற என்ன வேணும் சொல்லு? இதோட இதாங்க தலைவர். தலைவருக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும், தலைவரின் சொந்தத்துக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றது மட்டும் இந்த ஒரு பதிவு மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய சாதனை இருக்கு, நீண்ட நெடு பதிவா போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல கண்டிப்பா மீண்டும் நம்ம தலைவருடைய கூலி படத்துடைய சாதனையை பத்தி பேசுவோம். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் தான் செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட் உங்களுக்கு தேடி வரும். அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட் ஒன்று உங்களை சந்திக்கும் வரை சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன். பாய் பாய், ஜெய் ஹிந்த்.